சரி, அப்போ என்ன சொல்கிறேன், அந்நிய பாஷைகள் பிசாசு பேசும், புரிஞ்சுடுங்க. பாஸ்டர் எப்படி அந்நிய பாஷாவை பேசுறது தப்புன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு போயிட்டாங்களா ஒரு அம்மா. நான் உங்களுக்கு வருத்தப்படுறேன். அப்போ அந்த அம்மா என்ன டீச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆபத்தான இடத்துல நிற்கிறாங்க. நீங்கள்லாம் அப்படி நிற்காதுங்க. எப்படி சொல்லலாம் பாஸ்டர், நல்ல சிஸ்டர், நல்ல குடும்பம், யாரும் என்ன சொல்லுது, நீங்கள் அப்படி இருக்காதுங்க. அந்நிய பாஷைக்கு அடையாளம் காணணும். சபையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. உங்கள் நிலைமைக்கு நீங்கள் அதை பொறுப்பில் இது பொறுப்படுத்தாகணும். என் நிலைமைக்கு நான் வந்து செய்தாகணும். அந்நிய பாஷை பிசாசு பேசும். இன்னொரு பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் சொல்லுவான். அதை இப்போ இது பைபிள் போர்ஷன் எடுக்கலை, அது லேட் ஆகும். ஆகாபு அடி வாங்கணும். ஆகாப் ராஜா, இவன் என்ன செய்கிறதெல்லாம் அட்டூழியம், பஞ்சாயத்துக்கு பேச்சுக்கிட்ட எல்லாம் செய்வான். அவனை அடி கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறது, பார்லோகத்தில் அப்படியே பார்லமெண்ட் போகல, அது பரலோக பார்லமெண்ட். இங்கே உள்ள இது நாட்டம் கிடையாது, பரலோக பார்லமெண்ட், ஹோலி கவன்லி பார்லிமெண்ட் அப்படின்னு வச்சுங்க. அவன் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த ஆகாபு ஒரு சரியில்லாமல் இருக்கான் ஐயா. ஆமாண்டவரே. அவனை இப்போ என்ன செய்யலாம், என்ன இப்போ தான் அவங்க யுத்தங்களை ஏற்படுத்தி மாட்டிக்க வேண்டியதான். அப்போ அவனை ராமோத் அதன் மேல் யுத்தம் பண்ணும்படி அவனுக்கு யார் போய் ஒரு ஆலோசனை கொடுப்பான்? ஒரு ஓடி வரான், ஆண்டவர் நான் அப்படி சொல்லுவேன், நீ போ. ஆண்டவர் நான் இப்படி செய்வேன், நீ போ. இன்னொரு ஓடி வரான், ஆண்டவரை நான் செய்வேன். எப்படி செய்வேன் சொல்லு? நான் ஒரு காரியம் செய்வேன். என்ன? அங்கே நான் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவனுக்கு அவங்கள நம்பி தாங்க இருக்கான். அவர்கள் எல்லாருடைய வாயிலும் நான் பொய்யின் ஆவியாக இருந்து உபதேசம் பண்ணுவேன். புரியுதா? நான் இப்போ கேட்குறேன், அந்த 400 தீர்க்கதரிசியும் வியானமுனே பொய் சொல்கிறானா, உண்மைன்னு நினச்சி ஒரு பொய்யை சொல்கிறானா? சொல்லுங்க. உண்மைன்னு நினச்சி ஒரு பொய்யை சொல்கிறான். ஏன்னா அவனா சொல்லல, அவருக்குள்ள ஒரு ஆவியின் ஒரு பிரச்சனை வருது, ஏதோ தெரியல, அதிர்ச்சி அடைகிறான், உணர்ச்சி அடைகிறான், தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறான். அந்த அசுத்த ஆவி அவருக்குள்ள எப்படி வரும்? நான் பேய் குட்டி வரேன்னா சொல்லும், சொல்லாது. வேதம் என்ன சொல்லுது? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சிலவங்க பிசாசு பிடிச்சவங்கள ஒளியின் தூதன் சொல்லுவாங்க, தெரியாமல் சொல்கிறாங்க, அது வேற. இப்போ சாத்தான் ஒளியின் தூதன், நல்ல தூதனுக்கு வேஷத்தை தரிச்சிட்டு தான் உள்ளே வருவான். கல்லணை தெரிஞ்சிடும்ல. அப்போ 400 தீர்க்கதரிசியுடைய உள்ளத்திலையும் வந்த சாத்தான் எப்படி வந்திருக்கான்? பரிசுத்த ஆவியுடைய வேஷத்தை தரித்து, நல்ல தூதனுடைய வேஷத்தை தான் உள்ளே வந்து, அதனால தான் விட்டு கொடுத்தான், அதனால பேசுகிறான். அப்போ அவனுக்கு தெரியாது தான் பேசுவது பிசாசின் வார்த்தைன்னு. அவன் நானா பேசலையா, உண்மைதானே. அவனுக்கு பிசாசின் வார்த்தைன்னு தெரியாது, உண்மைதானே. இப்படி தாங்க இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு சபையில் ஒரு அம்மா தீர்சம் சொல்லும். இந்த அவங்களுக்கு பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அந்த காலத்தில். அப்போ ஒரு நாள் போயிருந்தேன். போயிட்டு அங்கே இருக்கும்போது அந்த அம்மா ஜோம் பண்ணி டப்புன்னு தீர்க்கணும் அந்நிய பாஷை பேசினாங்க. நான் இந்த தம்பியை பிடிச்சேன், தம்பி எங்கள் அம்மா பேசுகிறது தீர்க்கதரிசனம் கிடையாது, இது ஒரு அசுத்தாவின்னு சொன்னேன். அவன் சொன்னான், பாஸ்டர் எங்களுக்கும் தெரியும் பாஸ்டர், ஏன்னா அவங்க சுவாமியே சரியில்லை, ஆனால் அவங்க சர்ச்சில் கூடி இப்படி தான் ஜோம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஏன்னா தீர்க்கதரிசனத்தை அந்நிய பாஷையை பாஸ்டர் எப்படி போயின்னு தப்புன்னு சொல்லலான்னு கேட்ட நபர் யாராக இருந்தால் திருந்திடுங்க. ஏன்னா எங்களுக்கு இல்லை, அதை காலி பண்ணாமல் விட மாட்டோம். எத்தனை மணி ஆனாலும் சரி, ராத்திரி 4 மணி 5 மணி, அதை காலி பண்ணாமல் வரமாட்டோம் நாங்கள். அதுதான் அப்போலாம் எங்கள் டீம். ரொம்ப வருஷமாக இருக்குது ஜெபம் பண்ணோம். 1ஆம் நாள் போகலை, 2ஆம் நாள் போகலை, 3ஆம் நாள் போகலை. ஞாயிற்றுக்கிழமை அடா எனக்கு ஒரு கேள்வி ஆயிடுச்சு, ஆண்டவரே 3 நாள் போகலப்பா. அப்போ தான் பைபிள் எடுத்து, நான் எதுவும் டவுட் வந்தால் பைபிள் போகும். பைபிள் எடுத்து இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் பற்றி மற்ற உபயோகத்தினாலும் போகாது. அப்போ ஆண்டவரே சரி ஆண்டவரே தப்பு மன்னிச்சிடுங்க, நான் ஜெபம்லனாலும் சாப்பிட்டேன், ரைட். திங்கக்கிழமையிலேருந்து உபவாசம், நான் உபவாசம், மற்றவங்க எல்லோரும் இல்லை. அப்போ உள்ள சபைக்கு நிலைமை என்னன்னு தெரியுமா? அந்த விசுவாசிகள் குறிப்பாய் சகோதரிகள் 100க்கு 90 பேர் அங்கே கூடி ஜெபம் பண்ணுவாங்க. சரிதானே சொல்கிறது?
பிசாசுக்கு வேண்டி அன்றைய விசுவாச சகோதரிகள் 100க்கு 90, 10க்கு 9 வந்து காலையிலேருந்து ஜோம் பண்ணுவாங்க, வேலையை முடிச்சுன்னு ஜோம் பண்ணுவாங்க. அவங்க உபவாசம் பண்ணாங்க இல்லைன்னு தெரியாது, ஜோம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க சாப்பாடு செய்து நிறைய அனுப்பிடுவாங்க. சிசுகள்லாம் ஞாபகம் இருக்கும் பழையவங்களுக்கு. பிறகு என்னாச்சுன்னா ஒரு சனி வியாழன் வெளியில் போச்சு மத்தியான சாப்பாடு 2-3 பேர் அனுப்பிடுவாங்க. பிறகு சொன்னால் நான் சொல்லு ஆள் மட்டும் நீங்கள் சாப்பிட்றேன், இப்போ எத்தனை பேருக்குன்னு சொல்லி அனுப்புங்கன்னு. சபை எப்படி இருந்து பார்த்தீங்களா நீங்கள்? புரியுதா? அல்லேலூயா. அதை நினைச்சாலே சந்தோஷமாக இருக்குது. ஜெபிக்கிற ஒரு கூட்டம், சாப்பாடு அனுப்புகிற ஒரு கூட்டம், உபாசிக்கிற ஒரு கூட்டம், பிசாசு தரத்த ஒரு கூட்டம். சரி, அது 10ஆம் நாள் போயிட்டு இந்த 2ஆம் ஒரு வியாழன் வழி ஒரு 4ஆம் நாள் 5ஆம் நாள் நான் இந்த காலை சில காரியங்களுக்காக நான் இப்போ இங்கே தான் தங்கிடுவேன், உபவாசம் பண்ணி இங்கே தான் இருப்பேன். காலை உள்ள சில காரியங்களை பல் தேக்க எடுக்க நான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். வரும்போது ஒரு அம்மா இதில் முன்னால் செட் இருக்குது, அந்த அந்த சகோதரி அந்த பிசாசுபடி சகோதரி அதில் பக்கத்தில் உட்காந்துருக்கு. வெளியே ஒரு அம்மா அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கா, அப்படி லாந்தி பயங்கர அந்நிய பாஷை. நான் வந்தோடனே பிசாசை ஒளியன்னு விட்டுனேன். எனக்கு யார் என்னன்னு தெரியாது, நான் போகிறத பார்த்து அடிக்க போன மாதிரி இருக்கும். அது அங்கங்கன்னு சொல்லி பிசாசை வெளியே போ, அது நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், பிசாசை வெளியே போ. இதே சொன்னது, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நீ பாஷை தானே தெரியலன்னு என்கிட்ட கேட்டது. பிசாசை வெளியே நடந்தே சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை போய் கூட யாரோ குறைச்சி சொல்லி வந்துடுது. அது ஒரு ஊழை இட்டுட்டு 3 தடவை அந்த செட்டை சுற்றி மண்ணை வாரி போட்டு, இந்த செட்டு மண்ணா போன்னு அது போட்டு போச்சு. நான் எது மண்ணா போட்டு நீ போவலியா, அது இது மண்ணுக்கு போட்டு நீ போவலியா. பிறகு கேட்டால் அது பக்கத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் உள்ள தீர்க்கதரிசின்னு கேள்விப்பட்டேன், மன்னிச்சிடுங்க நான் போய் காணலை. அது உண்மைதான். புரியுதா? இன்னும் இருக்க கதைகள் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆமாம், எப்படி பாஸ்டர் அந்நிய பாஷை சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு இடரல் அடைகிறாங்க. அவங்க பரிசாக பெற்றிருக்காளா எனக்கு தெரியாது, என்ன வேத அனுபவம் எனக்கு தெரியாது. ஆமாம், நான் ஒரு ஊழியக்காரனுக்கு மகனும் இல்லை, ஒரு ஊழியக்காரனுக்கு நான் பாயிண்ட் வரும் இல்லைங்க. ஆனால் கர்த்தர் அந்த மனசாட்சியில் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் குற்றம் இல்லாதவன் இல்லை, குறை இல்லாதவன் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் மனசாட்சியை காத்து நடக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இது போய் இது அந்த சப்ஜெக்ட் நமக்கு எடுக்க முடியாது. ஒரு சின்ன வசனம் மட்டும் நான் என்ன வாசிக்க நினைக்கிறேன். இது 1 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 1ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இன்னொன்றும் எனக்கு மனதில்லை, சம்மதி இல்லைன்னு சொல்லுவார். என்னது? ஒரு மரணம் வந்துட்டுன்னா மற்ற நம்பிக்கை இல்லாத ஜனங்களை போல அழுது துக்கப்பட எனக்கு, நம்பிக்கை இழந்து துக்கப்பட எனக்கு மனதில்லை. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்குரிய அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை. மரண வீட்டில் உள்ள காரியம் என்ன? ஒரு பாஸ்டர் இன்னொரு பெரிய ஊழியக்காரன் வீட்டில் ஒரு நாள் பேசுகிறாரு. அந்த ஊழியத்தில் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு மகன் இறந்து போச்சு வாலிப வயசில். அவர் பேசுகிறாரு, எல்லாருக்கும் சங்கடமாக இருக்கீங்க, சங்கடப்படக்கூடாது, அந்த பிள்ளை பரலோகத்துக்கு போயிருக்கு, நீங்கள் சங்கடப்பட சரிங்க கை தட்டுவோம் அப்படிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஆட்டா, எனக்கு வேதனைன்னா சொல்ல முடியாது. அடுத்து நான் பேசினேன், இந்த பாஸ்டர் அத்தனையும் கல்லாங்க இதெல்லாம் போய் இங்கே பயிரில் கிடையாதுன்னு சொன்னேன். மறித்து போச்சா, நீங்கள் அழு, மரணத்தோட கொடியது இந்த உலகத்தில் வேறு கிடையாது, நீ அழு, துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு புலம்பு. இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்குங்க. நமக்கு ஒரு மரித்த வீட்டில் போனால் மரித்த சரீரத்தை பார்த்து நாம் அழுகிறத விட அவங்களுக்கு உறவினர் அழுகிறத பார்த்தா நம்ம உள்ள எல்லாம் உடஞ்சிரும் இல்லையா? உண்டா இல்லையா? ஆமாம், நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். என்னுடைய மாமா மாமியெல்லாம் இறந்தபோது எனக்கு வேலை என்னன்னு தெரியுமா? வேற உள்ள வேலை இருக்கும், என் மனைவி பக்கத்தில் போய் நான் நின்றுடுவேன், அவ்வளோதான். அதுதானே செய்ய முடியும். கவலைப்படாத துக்கப்பட இல்லை, அவள் பக்கத்தில் நான் ஓரளவு அணைச்சிட்டே நின்றுடுவேன். மரணம் எல்லாத்தையும் விட வலிமுங்க. அழத்தான் வேணும், சங்கடப்பட தான் வேணும், கதறத்தான் வேணும், கண்ணீரோட தான் வேணும். ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை பள்ளத்தாக்கில் கண்ணீரோடு நடக்கிற பாதை.
அவருக்கு கொடுத்தேன் கூட. ஆமாம், வசனங்களை சரியாக புரிஞ்சுக்கணுங்க. மறந்துல நாம் அழணும், கண்ணீர் விடணும், எல்லாத்தையும் நாம் மறந்து காரியங்களை செய்யணும். ஆனால் நம்பிக்கை அழக்கூடாது. பரலோகம் நமக்கு இருக்குது. we will meet in the heaven. பரலோகத்தில் நான் என் பிள்ளை சந்திப்பேன், பரலோகத்தில் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. சங்கடம் நீடிக்கக்கூடாது, சங்கடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் நம்ம சபையில் வந்திருந்தாங்க, இப்போ இல்லை, வேறு இருக்காங்க. அவங்க ஒரு 2வது குழந்தை இறந்து போச்சு. அவர் அப்போ இங்கே இல்லை, வெளிநாட்டில். இறந்த உடனே ரொம்ப கலங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரே வயிற்றில் இல்லை. நம்ம இங்கே தான் அடக்கம் பண்ணோம். அடக்கம் முடிச்சிட்டு அவங்க வீடை போய் இதில் அடுத்த இதெல்லாம் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு சங்கடம் தாங்க முடியாது. புருஷன் பக்கத்தில் இல்லையா, தாங்க முடியாது. ஒரு 3 4 நாள் நினைக்க நான் போகிறேன். அங்கே சாதாரணமாக இருக்காங்க. பாசம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன டீ குடிக்கலாம், என்ன குடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் முதல்ல டவுட் ஆகிட்டு, என்னடா ஏதாவது மைண்டுக்கு என்ன குழப்பாயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா குடும்பத்தில் நெருக்கம் அவங்களுக்கு. பிறகு பார்த்தா பாசம் இந்த கேளுங்க, நேற்றுக்கு ஒரு இது சொப்பனமாக இதுன்னு தெரியல பார்த்தேன். என் பிள்ளை அங்கே பரலோகத்தில் ஆண்டவரோடு நின்று பார்த்தேன், தோட்டத்தில் போயிட்டுருக்காங்க. எனக்கு அது பிறகு எனக்கு சங்கடமே இல்லை பாசன்னு சொல்லு. உண்மை இது என் வீட்டிலையும் நடந்துங்க. எனக்கு 2வது பையன் இறந்து போன போது என் மனைவியை தேற்ற முடியல. எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்பா எதுக்கும் கிளம்ப மாட்டார், அப்பா அதில் வருத்தப்பட்டார். ஏன்னா இப்போ எங்கள் குடும்பத்தில் என் வீட்டில் இது கிப்ஸா இல்லைன்னா நான் தான் இளையவன். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். சந்ததி இல்லையே அவர் வருத்தப்பட்டார். ஆனால் அதில் உள்ள ஒரு காரியம் என்னென்னா, அவளுடைய 3 நாள் நினைக்கிறேன், அவர் பரலோகம்னா நம்ம அதை பார்த்தா ஒரு ஃபீலிங் அவ்வளோதான். ஆண்டவரோடு நிற்கிறது மாதிரி ஒரு காட்சி கண்டா, அதோடு அவளுக்கு துக்கம் போயிட்டு. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அதுதாங்க. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, காணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிக்கை வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த நம்பிக்கை தாங்க எல்லாத்தோட பெருசு, எல்லாத்தோட பெருசு. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வசனத்தை கடைபிடிக்க முடியாதுங்க. அந்த நம்பிக்கை இல்லைன்னா இயேசுவின் பாதையில் நம்ம செல்ல முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு பாதை உண்டு, அதற்கு மேலே ஆவிக்குரிய ஒரு பாதை உண்டு. சென்ற வாரம் நான் ஒன்று வாசித்து நினைக்கிறேன், அதுக்கு கருத்தை சொல்கிறேன். அது எப்படி எழுதிப்பன்னு தெரியல, இருக்கு பார்க்கல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவியிலே சிலுவையில் அறையப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு நான் சிலுவை அறையப்பட்டிருக்கிறேன் ரோபர் சொல்கிறார், ரோபர் 6 சொல்கிறார் போல். சரி, அதுக்கு அர்த்தம் என்ன? இப்படி சொல்கிறேன், நிறைய இருக்குது, எல்லா விளக்கம் இல்லை, கொஞ்சம் தேவைக்கு. உலகப்பிரகாரம் பார்த்தா நான் ரொம்ப எது தப்பு பண்ண மாட்டேன், சிலுவையில் அறையப்பட்டவன். என் ஆவி சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா சகோதரர்களுக்கு? என் ஆவி அறையப்பட்டிருக்கான். நான் அங்கே போகல, இங்கே போகல, அதை செய்யலை, இதை செய்யலை. என் ஆத்துமா, என் ஆவி அதெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு வருதா? என் ஆவி இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு அடி ஞாபகம் வர்றதுனால பாடலான்னு நினைக்கிறேன். நான் பாடுகளை என் வீட்டில் ரொம்ப அப்சஷன் உண்டு. உங்கள் சத்தமே சரியில்லை, எதுக்கு இப்படி பாட்டை போட்டு கெடுக்கிறீங்கன்னு சொல்லுவா என் மனைவி. என்ன செய்கிறது? சோதரம், ஒரு அடியை மட்டும் பாடுறேன். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், மகளா இருந்த போடுமங்களே. எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைப்பார். இயேசுராஜனாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்துடுவேன். உலகத்தில் யாரையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க. உலகத்தில் யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்தாதுங்க. கடந்த காலத்தில் தவறு செஞ்சீங்களா, அதுக்காக வருத்தப்பட்டு அமிழ்ந்து போயிடாதுங்க, எழும்பி வாங்க. அப்படி பார்த்தா என்ன போல தவறு செய்வோம் இப்போதும் இருக்க மாட்டீங்க. ஆமாம், என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நீங்கள்லாம் நல்லவங்க தான் உண்மையில், எந்த விதத்திலும். ஆமாம், பாட்டு பாடுது, எந்த ஏக்கமெல்லாம் நீங்க இப்போ ஏக்கம் இருக்குங்க. இப்போ எல்லாருக்கும் ஏக்கம் இருக்கும். உலகத்தானுக்கு ஒரு ஏக்கம், நமக்குள்ள இருக்க வேண்டியது இன்னொரு ஏக்கம். எந்த ஏக்கமெல்லாம் நீங்க இப்போ கண்ணீர் யாமையும் துடைப்பார். கண்ணீர் இருக்குன்னு அந்த வரி சொல்லுதான் நமக்கு.
கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவர் உண்மைதான். கண்ணீர் இருக்கணுங்க. இயேசு ராஜனாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்துடுவேன். இந்த வடியை விட வேறு எந்த அடிங்க நம்மளை தேற்றணும்? உலகத்தில் அதைத்தாரன் இதுத்தாரன் சொல்கிறத விட இங்கே பரலோகத்துக்கு போயின்னு உள்ளது அது சாதாரணமா? இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவத்துக்கு பரலோகத்துக்கு போகிறது சாதாரணமாயிட்டு. இல்லை சாரி, இது ஆமாம், பரலோகத்துக்கு போகிறது ஒன்றும் இல்லை. உலகத்தில் ஒரு மேலான இடம், அதோட உயரமாக இருக்கிற பரலோகம் தேவையில்லை. அதுதானங்க இன்னைக்கு கிறிஸ்தவம். அதான் போன வாரம் சொன்ன நினைக்கிறேன். இயேசு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார், சத்தியம். இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு சபை இன்றைய ஒரு மாட்டுத்தோல் போல் கருதுகிறார்கள். மாட்டுத்தோல் மக்கள் யாரை போகல, நாற்று அடின்னு போயிடுவாங்க. அப்போ நாட்டை அடிக்கிற ஒன்றா தான் இன்னைக்கு இருக்குங்க. இயேசு மாட்டுத்தோல் பிறந்தார், அதன் மகிமை இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவத்திற்கு சபை ஒரு மாட்டுத்தோல் போல் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்தார், ராத்திரி வனத்தில் தங்கினார். இன்றைக்கு உலக உல்லாசங்களில் அலைந்து திரிகிற அதைத்தான் வனாந்தரம் என்று இன்றைய சபை எண்ணிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே தொங்கினார். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் அடைக்குமா இது மரித்தா என்ன மரியாதை தெரியுமா? வேண்டான்னு சொல்லவே இல்லை, எதுவும் பண்ணட்டு. இது தனிப்பட்ட கருத்தாக இருக்குமோ தெரியல, என் கருத்தை சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் நாங்கள் வாலிபர்கிட்ட பேசும்போதே ஒரு பையன் சொன்னான் சில காரியங்களை. அதன் அடிப்படையில் சொல்கிறேன். கல்லறை அழகுபடுத்தி கல்லறை வைங்க, எனக்கு காசு இல்லையா, ஒன்றும் வேண்டாம், மண்ணை போட்டு விட்டுருவோம், தப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் வேலை காசு இருக்கா, கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு கட்டிடுவோம், தப்பு கிடையாது. இல்லை இன்னும் கொஞ்சம் காசு இருக்கா, அழகாக ஒரு மார்பு போட்டு ஒரு அடையாளம் வச்சுருவோம், எழுதி வச்சுருவோம், தப்பு இல்லை. ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி அழகான ஒரு கல்லறை டோம்பு கட்டுவேன், அது தவறு, தேவையில்லை. சரி, அது மேலே நீ இஷ்டம்னா கட்டிட்டு போ, அதுக்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் ஆலய வாசலில் கல்லறை வைக்காதான்னு சொல்லுவேன் நான். ஆலய வாசலில் கல்லறை வச்சு இவர் தான் பவுண்டர். யாருக்கு பவுண்டரு? அவரை எடுத்ததே தேவன். அந்த ஊழியத்தை ஆரம்பித்த மனிதனையே இயேசு கல்வாரியில் ஜீவனை கொடுத்து அவரை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், எடுத்திருக்கிறார். இதுக்கு பவுண்டர் இவர் தாங்க. 7300 சர்ச் இருக்கு, தெரியல எனக்கு. ஆமாம், எனக்கு அப்பா கலர் கிடையாது, கொஞ்சம் சிமெண்ட் போட்டு அதில் போய் உடச்சி கிடக்குன்னு சொன்னாங்க, தெரியல. அவருக்கு கலரை கட்டணம் ஒன்று 15,000 ரூபா அவர் வச்சுருந்தார். அதை எடுத்து தான் நம்முடைய அந்த ஸ்டேட் இருக்கும்போது முதல்ல ஜெனரேட்டர் வாங்கினேன் 25,000 ரூபாய்க்கு. என் அப்பாவுக்கு 50,000 ரூபாய்க்கு கலரை கட்டுறத விட நார்த்தில் அல்லது மணிப்பூரில் யாருக்காவது 5 ஏழு சாப்பாடு கொடுக்கலாம். எது உண்மையானது, எது சத்தியமானது? இங்கே கட்டுற கல்லறை பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் எதையும் நீங்கள் தான் பேசணும், வேற எவனும் பேச மாட்டான். அங்கே கொடுக்குற ஒரு சாப்பாடு, தேவனுக்காக வாங்குகிற ஒரு இடம், ஆலயத்துக்காக செய்யப்படுகிற ஒரு பணி, அது தேவனுடைய பரலோகத்தில் அது கனப்படுத்தப்படுகிறது. பரலோகம் அதை எதிர்பார்க்கிறது, இந்த செத்த சமுதாயம் இதை எதிர்பார்க்கிறது. எதை செய்கிறீங்க நீங்கள்? என் குடும்பத்தார் செய்கிறாங்க, எங்கள் வீட்டார் எல்லாரும் இப்படி உன் சத்துருவன் வீட்டாருன்னு அதுதாங்க நேரத்தை எழுதிட்டாரு. உன் வீட்டாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய நீ, உன் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய நீ, நான் அதை அப்படி செய்ய மாட்டேன் இப்படி தான் செய்வேன்னு சொல்ல வேண்டிய நீ, அவர்களோடு ஒட்டி ஓடி போகிறாயே, நீ எப்படி கிறிஸ்துவ நாமத்தை மைப்படுத்துவாய்? கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பாய். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்துடுவேன். நான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பேசிட்டு இருந்தாலும் என் உள்ளத்தில் இன்னொன்று ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? யாராவது இந்த ஊழியக்காரில் ஒரு ஆள் எழும்பி போய் ஒரு கம்பெடுத்துட்டு போய் பாக்கினாம்பது வீட்டை தட்டி பயலுக்கு 4 தொடையில் கொடுத்து இழுத்துட்டு வருவாங்களா, ஆண்டவரே அப்படி ஒரு ஏவுதல் கொடுக்க மாட்டீரான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அனுப்பட்டுமா பிரதர்? பாக்கினா ரிஷி அனுப்பட்டா? போய் கம்பெடுத்து 4 கொடுத்து கொடுற சொல்லுவா, நீ ரைட்டுன்னு சொல்லி செய்கிறேன். ஏன்னா அவன் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர் சர்ச்சை வரதில்லை. அவருங்க இருக்கும்போதே ஒரு நாள் பிசாசு பிடிச்சி ஆடினார், ஞாபகம் இருக்கா? ஆனால் நம்மளோட பெரிய பரிசுவாங்க, அவங்க பெரிய சர்ச்சை தான் போவாங்க. இங்கே பிசாசு பிடிச்சி ஆடினாங்க. இப்படி பிள்ளைகளை தனியாக வீட்டில் விட்டு வந்தால் பிள்ளைகளை என்ன ஆகுன்னு சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன், போன வாரமாக சொன்னேன், என் காலத்தில் இப்படி சொல்கிறேன் தான். நான் தப்பானது நிறைய கட்டாயம் பார்ப்பேன். ஒரு 15 வயசு 20 வயசுக்குள்ளே பார்ப்பேன், நல்லா பார்ப்பேன். ஏன்னா யாரும் காட்ட மாட்டாங்க, தரமாட்டாங்க, தெரியாது, சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் தேடுவேன். எல்லோரும் அப்படி தான். அவன் தனியாக வீட்டில் போயிருக்கான்னு அர்த்தம் என்ன? எப்படி ஏமாத்தலாம் பார்த்தீங்களா?
கை காலை உடைக்கணும் அவனுக்கு, அப்போ தான் சரிப்படுவான். இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு தொந்தரவாக மாறிப்போம். ஆலயத்துக்கு என்கிட்ட காலையில் வந்துக்கிட்டு ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் போயிருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட பையன் பாருங்கள். பிள்ளைகள்லாம் உங்களோட எவ்வளோ கட்டிக்காரங்கன்னு பார்க்கல, கரெக்டாக சொல்லி விட்டு காலை தோலை உரிச்சிட்டு கொண்டு வரணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் வந்து பார்க்க சொல்லுமா, என்ன ரிஷி கேட்டியா வரணும்னு இங்கே வந்து மரியாதை என்ன பார்க்க சொல்லணும், இல்லைன்னா அடிச்சு ஒழிச்சு போடுவான் வந்து. ஆமாம், ரைட். அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுக்கிற பாஷையும் உண்டு, சாத்தான் வஞ்சிக்கிற இடமும் உண்டு. ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்நிய பாஷை நம்ம எப்படி ஓரளவு எல்லாரும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாருக்கும் தெரியும், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்ன்னு இருக்குது. இந்த தேர்ட் ஸ்டேஜ் கர்த்தருடைய ஒரு ஆவியோடைய வர தான் கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுலேயும் சில ஏமாற்றம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசுகிறாரு, ஆனால் வாழ்க்கையில் சரியில்லாதவர் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சால் அவருடைய ஆவியை நாம் சந்தேகப்படலாம், குற்றம் தீர்க்க வேண்டாம், சந்தேகப்படலாம், அது தப்பு தான். அடுத்து இன்னொன்று, வெளிப்படையாக தப்பு செய்கிறாரு, சாட்சி இல்லாமல் இருப்பார். அடுத்து அந்நிய பாஷை, அங்கே தெருவில் சண்டை போடுவார், இங்கே வந்து அந்நிய, அது தப்பு. அடுத்து சிலருடைய உள்ளங்கள் கபடு நிறைந்த உள்ளம் இருக்கும். கபடு எல்லாரோட தந்திரம் சாத்தானுக்கு புத்தி தெரியுமில்ல, ஆதியாமத்தில் இருக்குது. கபடு உண்மையை சொல்லாதது, மறைக்கிறது, ஒன்றை மறைச்சி இன்னொன்று சொல்கிறது. இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்களாக இருந்தால், எனக்கு ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி இன்னொரு நியாயமானதை செய்யாமல் இருப்பது, இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவனாக இருந்தால் அவன் பேசுவது அது தேவனுடைய அந்நிய பாஷை அல்ல, அது சாத்தானுடைய வஞ்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி மனிதன் தானால பேசுறது உண்டு, சுய புத்தியினால் பேசுறது, அறிவினால் பேசுறது, அது என்றைக்கும் எடுபடாது, அது தப்பாகி போகும். இதற்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துருங்க, ஆச்சரியமான சிரிக்கணுங்க, அப்படிப்பட்ட உதாரணங்கள்லாம் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் சபையில் கூடி சகோதரர்கள் கூடி பேசினா இதெல்லாம் பேசலாம். முன்னாலெல்லாம் ஆராதனை முடிஞ்சால் அது மற்ற நாளில் கூடுவாங்க. கூடி நேற்றை கூட நான் என்ன பாரப்பட்டேன், சண்டே வந்து மத்தியானத்துக்கு போகிற எல்லா சபையிலையும் கொஞ்சம் புருஷன் வருவாங்க, ஏதாவது ஊழியத்துக்கு போவாங்க, ஏதாவது செய்வாங்க, கொஞ்சம் நம்ம சர்ச்சில் போனால் அதோடு இது மயானத்தில் இந்த ஆட்கள் போனது மாதிரி தான், அப்புறம் ஒரு பேங்க வரமாட்டான், மேட்கார போகிறோம், அது மாதிரி தாங்க இருக்குது. சங்கடமாக இருக்குது. கொஞ்சம் சகோதரர் வரணும், ஜோமன் நேற்றுக்கு இந்த ஜெப குறிப்பில் வச்சேன், சகோதரர் கொஞ்சம் வரட்டும், மத்தியானம் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு வரட்டும், 2 பேர் யாரையாவது பார்க்க போட்டும், ஊழியம் செய்யட்டும், 2 பேர் ஜெபம் பண்ணட்டும். அவங்கள்ட்ட கேட்டால் பார்த்து ஊழியக்காரங்களே வரல, நாங்கள் வரணும் 1-2 பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன செய்கிறது, ஊழியக்காரங்க வராங்க, நீங்கள் வரலன்னு சொல்லக்கூடாது. வராட்டாலும் நான் வராட்டாலும் நீங்கள் வாங்க. சரிதானே பிரதர், ராஜன் பிரதர்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக எதாவது செய்யணுங்க, சின்ன காரியம் செய்யுங்க, அதில் கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை தருவார். பெரிய காரியம் செய்யணும், நல்லது இருக்கு, சின்ன காரியத்தை முடிந்தே செய்யுங்க, கர்த்தர் பெரிய சமான் தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அதுக்கு பெரிய காரியம் செய்ய நினைப்பீங்க. இல்லை இல்லை இல்லை, ஒரு சின்ன காரியம், ஆண்டோடு எதிர்பார்க்குறதுல சின்ன காரியம் தாங்க எதிர்பார்ப்பார், அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தாண்டி வர முடியாத ஆவிக்குரிய தடைகளை மாற்றுவார், மேற்கொள்ள முடியாத பாவங்களை மேற்கொள்ள உதவி செய்வார், கடக்க முடியாத ஆறுகளை கடக்க செய்வார், தேவையானால் யோர்தானை பின்னிட்டு ஓட செய்வார். ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய உடன்படிக்கையை பற்றி மட்டும் தூக்கிட்டு காலை வச்சிருங்க, அது நிற்கும். அது இல்லாமல் நாம் அது நிற்காது, நம்ம அடிச்சுட்டு போயிடும். கர்த்தருக்காக உங்களுக்கு நீ எதை வச்சிருக்காரு அதை செய்யுங்க. கர்த்தரோட சமூகத்தில் போய் சொல்லாதுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாடகம் ஆடாதுங்க. குடும்பத்தில் அதை ஒன்று சொல்லி உள்ளது கணவன் மனைவி நாம் இப்படி செய்வோம் ஆனால் பாஸ்டர் சொல்லாதுங்க. நீங்கள் ஆபத்தை வரவைக்கிறீங்க, நிறைய நடக்குது. அதனால சொல்கிறேன், இது பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, பின்ன யாருக்கு தெரியணும்? பாஸ்டருக்கு தெரியாது, ஊருக்காரங்களாம் தெரியாமல் போகிறோம், அதான் நடக்கும். ஜாக்கிரதை. ஆண்டவருக்காக அற்புதங்களை செய்கிறவர் சபை இது மாற வேண்டாமா? அந்த வாஞ்சி உங்களுக்கு இல்லையா? அந்த வாஞ்சி எனக்கு இருக்கு. யார் இருந்தாலும் இல்லாட்டி நடக்கும் நான் நம்புகிறேன், அதனால தான் பேசுகிறேன். என்னோட இணைந்து கொள்ள நீங்கள் எத்தனை பேர் நிற்கிறீங்க? நீங்கள் அத்தனை பேர் இணைந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் வருவது தாங்க ஊழியம், நம்ம மரணம் வரதாங்க ஊழியம், அது வர ஊழியம் இல்லை. கை காலில் பலம் இருக்க வரதான் ஊழியம், அதுக்கு வர ஊழியம் இல்லை. நம்முடைய சிந்தை சரியாக இருக்க வரதான் ஊழியம். வாய்தானா சில சமயம் புத்தி மாறாட்டம் வந்துடும், ஏதோ பேசிடுவாங்க, எனக்கு அது வருது, கர்த்தர் மாற்றுவார் எனக்கு தெரியும். ஆனாலும் என்ன வெளிப்பட்டாலும் நம்மள வெளிப்பட்டாலும் அது கர்த்தருக்காக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த ஆவிக்குரிய வரங்கள் இதில் வித்தியாசம் உண்டு.
ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியையில் வித்தியாசம் உண்டு, செயலில் வித்தியாசம் உண்டு. எல்லாற்றையும் ஆவியானோட ஆவிக்குரிய அவனுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தும்படி கர்த்தர் அளிக்கிறார். அவனுடைய பெருமைக்கு மேன்மைக்கு அல்ல, கிறிஸ்துவுக்காக அவன் பயன்படுத்தும்படி கர்த்தர் அதை கொடுக்கிறார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆகவே வேறொன்றுக்கு அந்த ஆவினாலே, ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வரம் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், மற்றவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்க வரங்களும். ஞானத்தை போதிக்கும் வரத்தை நம்ம தேடுறோமா? அவருடைய வார்த்தையை தேடுறோமா? குணமாக்க வரங்களை தேடுறோமா? அதை தேடுவோம். ஏன்னா பாப்புலாரிட்டி வருது. ஆமாம், முதல்ல வசனத்தை சொல்கிறது விசுவாசம், குணமாக்குறது, அடுத்த அற்புதங்களை செய்கிறது சக்தி. அது மட்டும் சக்தி. வேறொன்றுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆமாம், சிலவங்களுக்கு அது ரொம்ப ஆசை தீர்க்கதரிசனம். முன்னோரு அம்மாங்க இங்கே நம்ம சர்ச்சில் தீர்த்தம், இது கொஞ்சம் முன்னால் நான் சொல்கிறேன், ஏமா நீங்கள் தீர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், கள்ள தீர்த்தம் சொல்லாங்கன்னு சொன்னேன். ஞாபகம் எத்தனை தெரியும்? கை தூக்குங்க, சும்மா தூங்கலாம், அப்போ தானே சொல்ல உண்மைன்னு மற்றவங்க தெரியும். யாருக்கும் தெரியாதா? சொல்ல மாட்டீங்களே. ஆமாம், அங்கே தான். ஆமாம், மகளே அமுதா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், மூடுவாய. ஆமாம், சங்கடங்க எனக்கு இப்படி ஏமாத்தனங்களே சபையில் வந்தது. எனக்கு அதான் சங்கடம் இருக்குது. எல்லாம் தெரிந்தும், நான் கொஞ்சம் பேசுவேன்னு தெரிந்தும் இப்படி ஏமாத்துறாங்களே. தீர்க்கதரிசனம் எப்படி தெரியுமா? இப்போ உதாரணமாக சொல்கிறேன். செல்லின் பிரதர் இது பைக்கில் வந்தார். அங்கே மண்டபம், இதை மண்டபம் போகிறாரு. ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க வச்சுருக்காரு. பேக் அந்த வந்து காணலை. இது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு அவருக்கு தெரியாது. வச்சுக்கிடுங்க. இன்றைய சில தீர்க்கதரிசனம், மகனே ஏதோ இழந்து விட்டேன்ட்டு கவலையோடு இருக்கிறார், கர்த்தர் உனக்கு தருவேன்ட்டு எனக்கு சொல்லுகிறார். ஓ, நமக்கு தவற விட்டது யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ பாஸ்டர் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். இவ்வளோ இல்லாட்டி எவ்வளியோ நிச்சயமாக தருவார். அதிலே ஒரு 2 வச்சாம் பேசுவேன். காணிக்க தருவார், வாங்கிட்டு வந்துடுவேன். ஏமாந்துறாதுங்க. இப்படி நிறைய சொல்லலாம். எங்களுக்கு ஊழியக்காரன் 4 பேர் கூடும்போது தேவைப்படுத்த உங்கள்கிட்ட கட்டினேன்னா நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இல்லைங்க, அப்படிப்பட்ட தீர்சனெல்லாம் நீங்கள் நம்பாதுங்க. சோதரம். வேறொன்றுக்கு ஆவியினாலே வேற ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறியலைன்னா எப்படிங்க சபை நடத்த முடியும்? அந்நிய பாஷை அந்த அம்மா பேசின தப்புன்னு பாஷை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்களே. ஐயோ, உங்களே பரிதாபப்படுறேன். நான் உண்மையில பரிதாபப்படுறேன். வேறு என்ன செய்கிறது? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சோதரம். ஏதாவது வேறு சர்ச்சைக்கு போனால் தாராளமாக போங்கன்னு எப்பவும் சொல்லித்தானே செய்ய. முன்னால் என்ன சொல்லுங்க தெரியுமா? நம்மோட நல்ல சர்ச்சு நல்ல பாசம் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு மாலை போட்டு காரில் கொண்டு விட்டுருவேன்னு முன்னாலே சொல்லுவேன். செட்டில் இருக்கும்போதே. ஏன் அது என்ன தப்பு? நல்ல சர்ச்சுனா போக வேண்டியதானே. நான் என் மனசாட்சிக்கு நல்லவனாக இருக்கும் வேறு சரி. அதோட நல்ல சர்ச்சுனா தான் கட்டாயம் போங்க. இப்பவும் சொல்லித்தான் செய்கிறேன். நல்ல சர்ச்சு சிலர் போக தானே செய்கிறாங்க. அப்பப்போ ஆட்களை மட்டும் கூட்டு போவாங்க. யார் போனாலும் நீங்கள் அவசியம்னா போங்க. இன்னொரு கூட்டு போவாங்க. தப்பு அப்படின்னு கூட்டு போகிறதா கேள்விப்படுறேன். போவாதுங்க. இங்கே உங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னு அடுத்த வீட்டில் உங்கள் வீட்டில் ஆகாரம் இல்லைன்னு அடுத்த வீட்டில் போய் சாப்பிடுவீங்களா? அப்போ நீங்கள் யூ ஆர் நாட் கன்சிடரிங் யுவர் செல்ஃப் ஆஸ் ஏ சைல்ட் ஆஃப் த ஹவுஸ். இன்னொன்று, சில வீட்டில் சில அம்மா வேலை இப்போ என்ன அது உதவி செய்வாங்க. அவன் என்ன பிரியாணி கொடுத்தாலும் பிடிக்காது. அடுத்த வீட்டில் ஒரு பாதி தோசை கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்காதுங்க. நீங்கள் சபையில் உத்தரவாதமான விசுவாசியாக இருங்க. சபையை கட்டி எழுப்புற விசுவாசியாக இருங்க. உடைக்கிற கருத்துக்களை விடாதுங்க. உடைக்கிற கரிகளை உள்ள போடாதுங்க. அதிக அனுபவத்தினால பலர் இது செய்கிறாங்க. எனக்கு தெரியுது. செய்யாதுங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், இல்லையா சரியில்லையா இன்னொரு சர்ச்சுக்கு கட்டாயம் போகலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது நமக்கு. ஏன்ட்ட சொல்லிட்டு போங்க. சொல்லாமல் போதுங்க. அவனை கேட்பேன், இப்போ என்னம்மா என்ன விசேஷம் அங்கே பாஸ் இப்படி நல்ல இதாக இருக்கா, சந்தோஷமாக போங்கம்மா. நான் தான் மற்ற இதில் நம்ம சவிட்டு போனேன். யார்கிட்டயாவது நான் சண்டையாக இருக்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். அவங்கள தான் ரொம்ப நேசிக்கிறேன். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. சில கல்யாண வீட்டில் பார்ப்பேன். பிரதர் வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் 2 பேரும் எப்படி இருக்காங்க? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். அவங்க பரலோகத்துக்கு வரணுங்க. அதுதான் எனக்கு உகந்தவர்களாக உண்மையுள்ளா இருக்கிறது கிடையாது. தேவனுக்கு உகந்தவர்களாக இருந்து பரலோகத்துக்கு. இன்னொரு சபை ஊழியம் வச்சுருந்தா போட்டும். நான் இன்னொரு ஊழியம் வச்சா போயிடுவேனே. எனக்கு ஏதாவது மிஸ்டேக் ஊழியத்தில் இன்னொன்று இருந்தால் நான் போயிடுவேன் உங்களை விட்டுட்டு. அதுதானே சொல்கிறேன். நான் போகலான்னா நீங்கள் போகக்கூடாதா? ஆவிக்குரிய ஜாக்கிரதையோடு விவேகத்தோடு இருந்திருக்கு. கர்த்தர் உங்களை சரியாக நடத்துவார். சபை குழப்பறாளாக தானும் குழம்பி மற்றவங்களை இடர பண்ணுகிற ஒரு ஏதோ கருத்தை சொல்லாங்க. ஒரு கருத்தை ஒரு நாள் பேசலாம். நான் 100 கருத்தை உங்களுக்கு பேசுகிறேன். உங்களுக்கு தெரிந்தது 7 இருக்கலாம், எனக்கு தெரிந்தது 14 இருக்கலாம்.
அந்த 7 நீங்கள் உண்மைன்னு சொல்லுவீங்க, இந்த 14 தெரிஞ்சால் நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க. அதை சந்தேகத்தை தான் கேளுங்கன்னு சொல்கிறேன். நான் சத்தம் போடவே மாட்டேன். டீயும் தந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன், டீ பிஸ்கட் தந்து விளக்கம் சொல்லுவேன். கர்த்தங்களை ஆசைப்பாராக. காட் பிளஸ் யூ. சோதரம் இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயங்கள் எல்லாரும் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். சபை கிறிஸ்துவோட சரீரம். புரிந்து கொள்ளுங்க. இந்த யாருக்காவது அதை புரிந்து கொள்ள ஃப்ரிக்ஷன் இருக்கா? இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஒரு தடவை இழந்து போக எனக்கு என்ன விருப்பம் கிடையாது. ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஏன் இப்படி பேசலாம் நினைப்பீங்க. நான் சொல்கிறேனே, ஒரு சின்ன பையன் எவ்வளோ எத்தோழித்தனமாக இருக்கான் பார்த்தீங்களா? நான் இது எச்சரிக்கையாக இல்லாதனால தானே இது நடக்குது. உண்டா? ஏன்னா உங்களுக்கு பேசுகிறேன், டிவிக்கு யாருக்கும் பேசலை, உங்களுக்கு நம்ம சபைக்கு பேசுகிறேன். சரிதானே நான் சொல்கிறது? ஒரு சின்ன பையன் 15 வயசு பையன் எவ்வளோ என்ன ஏமாத்துவதில் எத்தோத்தனமாக இருக்கிறான். அப்போ அவருக்கு பெற்றோர் பெரியவங்கெல்லாம் இதோட ஒரு எவ்வளோ இருக்கலாம். அதான் முதல்ல சொல்லிட்டேன். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இங்கே உண்டு. அந்த ரகசியம் யாருக்கும் இவன் கிறிஸ்துவான்னு தெரியாது. இவர் ஆவிக்குரியவரா? ஏதோ வாராரு போறாரு, தெரியாது. ஒரு ஆர்வமே இல்லை, ஒன்றும் இல்லை, சத்தமும். அந்த ரங்க ஊரானாகிய சீமோன் அங்கே உண்டு, நிக்கோதேமு அங்கே உண்டு, பவுலும் உண்டு, எல்லாரும் உண்டு, யூதாசும் உண்டு. ஜாக்கிரதை, யூதாசா இராத. மறுதளிக்கிற பேதுருவா இருந்துட்டா பரவாயில்ல, மனம் திரும்பு. மறுதளிக்கிற பேதுருவா இருந்தா பரவாயில்ல, மனம் திரும்பு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். நீ ஏன் நரகத்துக்கு போகணும்? நீ ஏன் தேவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதியாக இருக்கணும்? திஸ் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது தேவனுடைய சரீரத்தோட நீ நம்பித்தான் ஆகணும். காரணம் நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அந்த சரீரத்தில் ஒரு இடரல் உண்டாக்குற நபரை நீயா இருக்கணும். யோசிச்சு பார்க்குறியா? நான் சொல்கிறத நிறைய பாசப்படி பேச மாட்டாங்க, நான் பேசுகிறேன். கர்த்தர் என்ன தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா.